ഇജ്ജിവരെ വണ്ടി കൊണ്ടിരുത്ത് നജീബ് പോവാൻ വരട്ടെ. ഇത് കുടുംബമായിട്ട് കാണേണ്ട സിനിമയല്ലല്ലോ നജീബേ. ഇത് നമ്മള് ആണുങ്ങൾ കാണേണ്ട സിനിമയല്ലേ. അതുകൊണ്ട് ഇജ്ജ് ഇവിടെ ഇരിക്കേ, നമുക്ക് കാണായത്. ഹലോ, കാശ് കൊടുത്ത് പീസ് പടം കാണാൻ വന്നാണ്, അല്ലാണ്ട് തന്നെ കുണ്ടി കാണാൻ വന്നതല്ല. അവൻ ഫാമിലി ആയിട്ട് കമ്പിപ്പടം കാണാൻ വന്നതാണ്. പന്നി ഇരിക്കണവിടെ. ലോകത്ത് ആരെങ്കിലും ഇങ്ങനെ ഒരു ചെറ്റത്തരം സ്വന്തം കുടുംബത്തോട് കാണിച്ചിട്ടുണ്ടാവൂടാ നായേ? അറിഞ്ഞോണ്ടല്ലോ ഈ അറിയാണ്ടോടാ മോനെ ഈ കാണിച്ചു കൂട്ടുന്നത്? എന്നിട്ട് അനക്കതിന്റെ ഉമ്മയും പെങ്ങളെയും കാണിക്കണോടാ. പോരുതരാ നായേ. കുടുംബത്തിന്റെ മാനം കളയാനുണ്ടായ ഹാമുക്കെ മയ്യത്ത് ഞാൻ എടുക്കൂടാ. മാറി നിൽക്കണടാ. ഈ പടത്തിലെ നായകനത് നോക്കിയേ. കേക്കടാ മോനെ, 5 നേരം നിസ്കരിക്കണം മുസൽമാനാടാ ഞാൻ. പാങ്കുവിളി മാത്രം മുയങ്ങണ മനസ്സുമായി ജീവിക്കണേക്ക് ഇച്ചായിട്ട് തന്ന സമ്മാനം കൊള്ളാം. ഓടാ കുടുംബത്തെങ്ങാനും എന്റെ മേല് വീണ കള്ള സുവരെ പച്ചയ്ക്ക് വെട്ടി അരിഞ്ഞളെ ഞാൻ. ഒറ്റോ ഒന്ന് കുളിച്ചു മൂടി ഞാൻ. വണ്ടി എടുക്കും ഉസ്മാനെ. ഓ വണ്ടി കയറ്. നിന്നോട് ഞാൻ അന്നേ പറഞ്ഞു സൂക്ഷിക്കണമെന്ന്. ഇത്രയും വലിയൊരു അബദ്ധം നീ കാണിക്കുമെന്ന് ഞാൻ ഒട്ടും വിചാരിച്ചില്ല മോളെ. ഞാനും എൻ്റെ മോളും ഒരാൺതുണ പോലും ഇല്ലാതെ ഇവിടെ ജീവിക്കണേ. എനിക്ക് വേറെ നിവൃത്തിയില്ല സാവിത്രി. അമ്മേ, ചേച്ചിയെ വിളിക്കാമേ. വാ. மல்லி, டிஃபன் எங்க? தூ வந்துட்டேங்க. ஹலோ, நான் வந்துட்டே இருக்கு. அங்க வெயிட் பண்ண சொல்லுடா. திவ்யா, ஸ்கூலுக்கு போலாமா? வாமா, சீக்கிரமா வா. என்னடா இதோ வந்துட்டு இருக்கேன்னு சொல்லலையா? நான் திவ்யாவை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன்டா. வைடா போனே. என்னாச்சுடா? நான் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் ஃபோன் பண்ணி பேசக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கு? சார் நான் காலையில் வரும்போது அந்த பொண்ணு இங்கே இருக்கு. அப்புறமா சார் சார் இங்கே வந்து ஒரே கலாட்டா, அப்படியே கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டேன். வணக்கம் சார். வணக்கம். மணி, நீ போய் டிவி வாங்கிட்டு வா. சரி சார். சார், இது என் பொண்ணு சிவானி. சினிமாவில் நடிக்கணும்னு ஒரே ஆசை சார். செகண்ட் ஹீரோயின் ரோல்ஸ் எல்லாம் நிறைய வருது. ஆனா பாப்பா ஹீரோயின் ரோல்ல மட்டும்தான் நடிப்பேன்னு ஒரே பிடிவாதம். இந்தாங்க சார் போட்டோஸ். பின்னாடி நம்பரும் இருக்கு.
அம்மா நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸி. நம்பர் இருக்கு இல்லையா, நான் அப்புறமா கால் பண்றேன். சார் நீங்க கொஞ்சம் மனசு வச்சா ஒரு நல்ல படத்துல ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம்ல சார். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சார் பொண்ணு வந்து டான்ஸ் எல்லாம் கத்துக்கிறா சார். பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஃபோக்கு, இப்போ சினிமாட்டிக் டான்ஸ் கூட கத்துக்கிட்டு முடிச்சிருக்கா சார். சர்டிபிகேட் கூட இருக்கு, காமிக்கிட்ட சார். எவ்வளவு வாட்டி சொல்லியாச்சு, தமிழ் தானே பேசுறேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸி, தயவு செஞ்சு போய்கிட்டு அப்புறமா வாங்க. சரி வா. ஆமா பெரிய சினிமாக்காரன், மூஞ்சிய பாரு. നജീബ് എപ്പടി ഇരിക്ക്? നിങ്ങൾ എല്ലാരും കൂടി എന്റെ ജീവിതം ഇല്ലാണ്ടാക്കിയത്. நஜீப், உங்களோட மனக்கஷ்டம் எனக்கு புரியுது. விடுங்க, எனக்கு உங்களோட கொஞ்சம் பேசணும். வாங்க வா நஜீப், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் என்ன சொல்றேன்னா, നിക്കൊന്നും കേക്കണ്ട. நான் சொல்றது கொஞ்சம் கேளு நஜீப். സാവിത്രി, അത് വന്ന് ഈ ചെറ്റത്തരത്തിന് കൂട്ടുന്നതിന് തനിക്കെന്ത് കിട്ടി? நான் வந்து സിനിമ മോഹിച്ചു വന്നതല്ല ഞാൻ, ഗതികേട് കൊണ്ടുവന്ന് പെട്ടുപോയതാ. ഇതും കൂടെ കഴിഞ്ഞപ്പോ പിന്നെ മരണം മാത്രമായിരുന്നു എന്റെ മുന്നില്. പക്ഷെ അതിനു മുമ്പ് നിങ്ങൾ ആരെയെങ്കിലും നേരിട്ടൊന്ന് കാണണമെന്ന് തോന്നി. ഞാനൊരു പെണ്ണാണെന്നുള്ള ഔദാര്യമെങ്കിലും നിങ്ങൾക്ക് എനിക്ക് തന്നോടായിരുന്നു. சாவித்ரி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா. இப்படி எல்லாம் நடந்துரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வெறும் ப்ரொடக்ஷன் வேலை பார்க்கறவன் தான். வேணும்னு எனக்கு உங்களை அது இதுன்னு சொல்லி அனுப்பலாம். ஆனா இந்த நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். പക്ഷെ എന്റെ അവസ്ഥയെ കുറിച്ച് താൻ എപ്പോഴെങ്കിലും இல்லையா? கொஞ்சம் பேச விடு. சார் டீ. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க மட்டும் இல்ல, எவ்வளவு பேர் நடிக்கணும், சூப்பர் ஸ்டார் ஆனும் நினைச்சு எத்தனை பேர் இந்த கோடம்பாக்கம், வடபழனி, அங்க இங்க டேரோ போட்டு அலைஞ்சிட்டு இருக்கு. 100 பேர், 100,000 பேர். ஆனா அதுல இருந்து 1-2 பேர் மட்டும்தான் ஏறி போனவங்க. நஜீப், இதா ஐயா சினிமா. வெளியில இருந்து பார்த்தா சினிமா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இங்க வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கலர் என்னன்னு. அது தெரிஞ்சவன் தானா? என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நடிகன் ஆவணுங்கிற ஆசையிலே நானும் முதல்ல இங்க வந்தேன். நான் மட்டும் இல்ல, நீங்க சினிமாவில பாக்குற மெஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதை இதுன்னு வேலை பாக்குற எல்லாரும் அப்படித்தான். முடிஞ்சா நடிகர் ஆகணும், இல்லைன்னா பெரிய டைரக்டர் ஆகணும். ஆனா எல்லாராலும் அப்படி சாதிக்க முடியாது. இருந்தாலும் அவங்க யாரும் திரும்பி போகாம இங்கே ஏதாவது சின்ன சின்ன வேலை பார்த்து இங்கே இருந்துட்டு இருக்காங்க. അതാണ് സിനിമയുടെ ഒരു മാജിക്. അറിയേണ്ടത് ആ ഒരു സിനിമയെ കുറിച്ച് മാത്രം. ചെയ്യാത്ത കാര്യങ്ങളാണ് ഞാൻ ആ സിനിമയിൽ കണ്ടത്. അതിനുള്ള മറുപടി ഇപ്പൊ പറഞ്ഞാ മതി. അന്നേക്ക് പടത്തോടെ പ്രിവ്യൂ നടന്നതാണ്. இந்த படத்துக்கெல்லாம் திയേറ്ററിലെ ഒരു പൈസ കൂടെ കളക്ഷൻ വരാത്താ. സാറേ, എങ്ങനെയെങ്കിലും ഇതൊന്ന് എടുത്ത് സഹായിക്കണം. എൻ്റെ ആദ്യത്തെ പടം കഴിഞ്ഞ് മുഴുക്കടത്തില്ല. ഇതൊന്നും ഇറക്കാനായിട്ട് വേറെ നിവൃത്തിയില്ലാഞ്ഞിട്ടാ. ഇതെടുത്താ നാനും മുഴു കടത്തിലാവും. ഒരു നിമിഷം വാങ്ങ. എന്താ വാ. இந்த படத்துல ஒரே ஒரு பிளஸ் அந்த பொண்ணு தான். செம்ம காட்டையாவா, ஒண்ணு செய்யலாம். படத்துல பிட்டு போடலாம். புரியலையா? யோ, சினிமாவில் உங்களோட ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. இங்க சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல மட்டும்தான். நான் என்ன சொல்றேன்னா, படத்துல அங்க இங்க நல்ல ஜம்பா பிட்டு போட்டு அதுல உங்க பேர்லாம் மாத்தி ஃப்ரெஷ்ஷா ஒரு ஏ சர்டிபிகேட் படமா ரிலீஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து டபுள் ப்ராஃபிட் கிடைக்கும். അയ്യോ, അപ്പൊ അതിൽ അഭിനയിച്ച പിള്ളേരോ? யா, போயா.
புது பசங்க தானே, காசெல்லாம் செட்டில் பண்ணி எக்ரிமெண்ட் வச்சிருக்கல, அதுக்கப்புறம் என்ன? தம்பி, உங்களுக்கு உன்னோட பைசா திருப்பி கிடக்கணும்னா நான் சொன்ன மாதிரி செய், இல்ல நான் விட்டுடு. தம்பி, நான் முதல்ல சொல்லலையா, சினிமாவில் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல மட்டும்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிட் ஷூட் பண்ணி இன்பிட்வீன் அங்கே எங்கே போட்டாங்க. ரிலீஸுக்கு அப்புறம் தான் டைரக்டர் இந்த விஷயம் எங்கிட்டையும் சொன்னது. சினிமாவில் வந்து இது ஒரு புது விஷயம் கிடையாது. இங்கே இங்கே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. புது வசந்தம் வந்து ஹிட்டு. இனிமே உங்களுக்கு இந்த மாதிரி படம் தான் கிடைக்கும். என்ன வேணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கலர்ல நிக்கணுமா இல்ல திரும்பி போகணுமா? എന്തായി പറഞ്ഞു പറഞ്ഞത്? இல்லை, ஒரு ஒரு படம் வந்திருக்கு. விட்டு படம் தான், ஆனா கேட்குற காசு கிடைக்கும். തോന്നിയാസം പറയരുത്. ഇങ്ങനത്തെ സിനിമയിൽ അഭിനയിക്കാനല്ല ഞാൻ മദ്രാസിലേക്ക് വണ്ടി കയറിയത്. ഈ ഇങ്ങനെ ഒരു 100 കൂട്ടുന്നുണ്ടാവും, പക്ഷെ ഇന്നെ അതിന് കിട്ടൂല. എന്ത് കിട്ടും? കാശ് എത്ര കിട്ടും?